ஷைத்தான்ட மிகப்பெரிய ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? அவன் எங்கள எப்பயுமே டைரக்ட்டா தாக்க மாட்டான். எங்களோட உள்ளத்த அவன்ட பக்கம் எடுத்து வச்சுக்கொள்வான். உள்ளத்த வச்சு தான் ஷைத்தான் எங்களை தாக்குவான். எப்படின்னு சொன்னா, எங்களோட கண்கள பொறுத்தவரைக்கும் அதுதான் எங்களோட இதயத்தில கதவுகள்னு சொல்லுவாங்க. எனவே அந்த கண்கள வச்சு, ஸ்க்ரீன்ஸ வச்சு ஷைத்தான் அவன்ட பக்கம் எங்களை இழுத்து வச்சுக்கிறான். தேவையில்லாத விஷயங்கள கண்களால பார்க்கிறது, சோசியல் மீடியா ஸ்க்ரீன் ஆயிக்கேலும், டிவி ஸ்க்ரீன் ஆயிக்கேலும், இப்படி ஸ்க்ரீன வச்சு ஷைத்தான் அவன்ட பக்கம் இழுத்து வச்சுக்கிறான் எங்களை. எனக்கு காதுகள பொறுத்தவரைக்கும், காதுகளும் இதயத்தில கதவுகள் என்று சொல்லுவாங்க. இந்த காதுகளால தேவையில்லாத விஷயங்கள், பாட்டுக்கள், இசைகள கேட்கிறது, தேவையில்லாத விஷயங்கள காதுல கேட்கிற இத வச்சு ஷைத்தான் எங்களை அவன்ட பக்கம் எடுத்து வச்சுக்கிறான். இந்த கண்களும், காதுகளும் நாங்க கேட்கக்கூடிய விஷயங்கள், நாங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் அந்த கண்ணோடையும், காதோடையும் மட்டும் நின்றாது. அது எங்களோட உள்ளத்துல பதியக்கூடியதா இருக்குது. ஏன்னு சொன்னா, உள்ளம் என்று சொல்றது கண்ணாடியைப் போல. நாங்க பார்க்கிற விஷயங்கள் ஐக்கிலும், நாங்க கேட்கிற விஷயங்கள் ஐக்கிலும், நாங்க சிந்திக்கிற விஷயங்கள் ஐக்கிலும், இது அப்படியே எங்களோட உள்ளத்துல பதிவாகிறது. இந்த உள்ளத்த நாங்க எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு எங்களுக்கு அல்லாஹ்வுடனான தொடர்பு, அல்லாஹ் மீதான அந்த ஞாபகம் எங்களுக்கு எப்பயும் வந்து கொண்டே இருக்குது. நாள் முழுக்க ஓடுறோம். நாள் முழுக்க எங்களோட வேலைகள், எங்களோட செட், எங்களோட ஸ்ட்ரெஸ், எங்களோட டிஸ்ட்ராக்ஷன்னு சொல்லி ஸ்க்ரீன், சோசியல் மீடியா ஸ்க்ரீன்னு சொல்லி நாங்க நாள் முழுக்க எங்களோட உள்ளம் வேற எங்கேயோ ஈண்டு கொண்டிருக்குது. அப்படி இருந்துட்டு அசர் தொழுகை கேட்கலும், மகரிப் தொழுகை கேட்கலும், இப்படி அவசரமாக நாங்க உருவ எடுத்துட்டு தொழுகைக்காக குதிக்கிறோம். இந்த நேரத்துல எங்கள்ட்ட எல்லார்ட்டயும் மீக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? எங்களோட உள்ளம் தொழுந்தாலும் அமைதியாக இல்ல. தொழுவுற நேரத்துல எங்களுக்கு வித்தியாசமான வேற என்னமோ ஒரு யோசனைகள் வருது. ஸ்பீடா சுத்தக்கூடிய ஒரு ஃபேன குயிக்கா நாங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா அது நிக்குமா? அது மெதுவாகத்தான் சுத்தி, சுத்தி அந்த ஃபேன் நிக்கும். அதுபோலத்தான் எங்களோட உள்ளமும். நாங்க நாள் முழுக்க வித்தியாசமான யோசனைகள், வேற வேற வேலைகள் எங்கள பிஸியாக்கி வச்சுக்கொண்டு, எங்களோட கண்களையும், எங்களோட காதுகளையும் நாங்க ஷைத்தானுக்கு குடுத்துட்டு, தொழுவுற நேரத்துல எங்களோட உள்ளம் அமைதியா இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறது எந்தவித நியாயமும் இல்ல. இப்ப எங்களோட உள்ளம் தொழுகையில அமைதி அடையணும், தொழுகையில எங்களோட உள்ளம் இன்பம் அடையணும்னு சொன்னா, தொழுகைக்கு வெளிய அத நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும். என்னோட கண்கள பாதுகாக்கிறது, என்னோட காத பாதுகாக்கிறது, என்னோட நேரத்த பாதுகாக்கிறது, எங்களோட உள்ளத்த பாதுகாக்கிறது. இப்படி நாங்க தொழுகைக்கு வெளிய எவ்வளோ பக்குவமாயிக்கிறோமோ, அந்த அளவுக்கு எங்க தொழுகையில எங்களுக்கு இன்பத்த கண்டு கொள்ள முடியும். அந்த அளவுக்கு தொழுகையில அல்லாஹ்வுடனான தொடர்ப எனக்கு அதிகரிச்சுக் கொள்ள முடியுமாக இருக்குது.